அபிராமி பட்டரின் அபிராமி அந்தாதி. பாடல் 49. கூரம்பை அடுத்து கூடிப்புக்க ஆதிவங்கூற்று கிட்ட வரம்பை அடுத்து மருகும் அப்போது வளைக்கை அமைந்தாம்பை அடுத்த அறிவய சூரவந்தஞ்செலின்பாய் நரம்பை அடுத்த இசை வடிவாய் நின்ற நாயகியே. இசையாகிய இனிதான வெளிப்படுத்துவது யாழும் அதன் நரம்பும். இசையின் வடிவம் என்று யாழை கூறுவர். நீயே ஈஸ்வரன், ஈஸ்வரி. இசையின் வடிவம். உடல் என்பது பல கருவிகளோடு கூடிய கூடு. இதில் புனிதமாக கருதி குடிகொண்டது உயிர். எல்லாம் ஒரு நாள் முடிந்துவிடும். உயிர் உள்ள மானிட தேகம் நிலை மாறும். இந்த மானிட தேகத்தின் ஏது உயிர் விலகும். இதற்கான நாள் குறித்து பிரம்மதேவன் இதனை நிறைவேற்றவே கூற்றவனான யமன். அந்த எல்லை நாள் ஒரு நாள் வந்தே தீரும். அந்த சூழல் நிறை காலம் பரிதவிப்பு. அப்போது உன்னை தொழும் நெஞ்சம் நீ உனது தோழிகள் சூழ இருப்பாய். தேவ மகளிர்கள் யாவரும் சூழலில் நீ குரல் கட்டதும் எழுந்தருளி வளையணிந்த திருக்கரத்தில் அபயம் காட்டி அஞ்சாதே அஞ்சாதே என்று திருவாய்மொழி மலர்ந்து அருள்வாயே. பாடல் 50. நாயகி நான்முகி நாராயணீகை நளின பஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி சாமலை சாதி நச்சிவாயகி மாலினி வாராகி சூடினி மாதங்கி என்றாயகியாதி உடையால் சரணம் அருள் நமக்கே. தேஜோமயமே ஈஸ்வரி, நீ 4 வதனங்கள் உடையவள். நீயே நாராயணி. கரத்தினில் தாமரையும் 5 மலரம்புகள் தரித்தோய். சாம்பசிவனின் துணைவி நீயே சங்கரி, நீயே சாமலை. நஞ்சை வாயில் கொண்ட நல்ல பாம்பை மாலையாக பெற்றவள். நீயே வாராகி, நீயே சூழினி, நீயே மாதங்கி. நீ எல்லா புகழும் பெற்றவள், எல்லோராலும் புகழப்பட்டவள். நீயே சகலகலா அபிராமி, அடியவர்களின் குரல் கேட்பவள். கேட்டவுடன் பாதுகாப்பாக எழுந்தருள்பவள். உனது திருவடிகளை உன்னை எண்ணி அடைக்கலம் ஆவோர்கள் யாவர்க்கும் அபிராமி தாயே பாதுகாப்பாக, ஆமாம் பாதுகாப்பாம்.